சுந்தர காண்டத்தின் மகத்தான மகிமைகள். ராமாயணத்தின் 5வது காண்டமான சுந்தர காண்டம் பக்தி இலக்கியத்தில் மிக முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. அனுமன் சீதையை தேடி கடலை கடந்து இலங்கைக்கு சென்று அவளை கண்டு ஆறுதல் கூறி அசோகவனத்தை அழித்து இலங்கைக்கு நெருப்பிட்டு திரும்பும் வரையிலான நிகழ்வுகளை இது விவரிக்கின்றது. இந்து மத நம்பிக்கைகளின்படி சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதால் படிப்பதால் பல நன்மைகள் மற்றும் ஆன்மீக பயன்கள் விளையும் என்று நம்பப்படுகிறது. அதன் முக்கிய பயன்களே இதோ. தடைகள் நீங்குதல், வெற்றி கிட்டுதல். அனுமன் பல தடைகளையும் அரக்கர்களையும் தாண்டி கடலை கடந்து சீதையை கண்டுபிடித்தார். எனவே நமது வாழ்வில் உள்ள அனைத்து விதமான தடைகளும் நீங்கி நாம் தொட்ட காரியங்கள் யாவுமே வெற்றியாக முடியும் என்பது இதன் முக்கிய பயன். மன அமைதியும் தைரியமும். மன உளைச்சல், பயம், குழப்பம் போன்றவற்றால் அவதிப்படுபவர்கள் சுந்தர காண்டத்தை படிக்கும் போது அவர்களுக்குள் ஒரு புதுவிதமான தைரியமும் மன உறுதியும் நம்பிக்கையும் பிறக்கும். நவக்கிரக தோஷங்கள் நீங்குதல், குறிப்பாக சனி தோஷம் மற்றும் ராகு கேது தோஷங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். அனுமனை வழிபடுவதன் மூலம் சனியின் தாக்கம் குறையும் என்பதால் சுந்தரகாண்ட பாராயணம் கிரக தோஷங்களுக்கு சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது. இழந்தவை மீண்டும் கிடைக்கும். அயோத்தியை விட்டு பிரிந்த சீதையையும் ராமபிரானையும் ஆன்மீக ரீதியாக இணைக்கும் பாலமாக அனுமன் செயல்பட்டார். இதனால் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரவும், இழந்த சொத்துக்கள், வேலை அல்லது நிம்மதியை மீண்டும் பெறவும் இது துணை புரிகிறது. நோய்கள் மற்றும் பயத்தில் இருந்து விடுதலை. நீண்ட நாள் நோய்களால் அவதிப்படுபவர்கள் அல்லது மரண பயம், எதிரிகள் பயம் உள்ளவர்கள் சுந்தரகாண்டம் படிப்பதன் மூலம் ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்வர். முக்கியமான ஆன்மீக நம்பிக்கை. சுந்தரகாண்டம் எங்கு படிக்கப்படுகிறதோ அல்லது எங்கு ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கு அனுமன் கண்ணுக்கு தெரியாமல் நேரில் வந்து அமர்ந்து அதை கேட்பார் என்பது நம்பிக்கையாக திகழ்கின்றது. எனவே இது முழுமையான பக்தியோடு சுந்தரகாண்டத்தை படிப்பதே மிகச்சிறந்த பலனை எமக்கு தருகிறது. எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் காட் சேனலை பார்வையிட்டு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்.